இதனிடையே சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேசிய கொடி ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் சில சிறப்பு அறிவிப்புகளை செய்த விஜய், மக்கள் நலன்தான் முக்கியமானது என்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் தங்கள் தரப்பு மத்திய அரசாங்கத்துடன் நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்புடன் இருப்பதாகவும் தமது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவது உட்பட விஜய் மேலும் சில அறிவிப்புகளையும் செய்தார். நீங்க எல்லாரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதுல மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதி உதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோடு மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதோடு வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்கம், மருது சகோதரர்கள், வ.உ.சி. வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்நாடு கொள்கைகளுக்கு எதிரான முடிவுகளை தாவேக அரசு எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். மேலும் தமிழ்நாட்டை லஞ்சம் ஊழலில் இருந்து காப்பாற்றுவது கூட விடுதலைக்கு சமமானது என்று கூறிய விஜய், அம்மாநிலத்தை ஒரு வெளிப்படையான, உண்மையான மற்றும் நேர்மையான நிர்வாகமாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார்.